நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளோட காதுல என்ன பாதிப்புகள் ஏற்படும், அது மட்டும் இல்லாம நம்ம ஹை ஃப்ரீக்வன்சில கேட்கக்கூடிய மியூசிக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சவுண்ட் விஷயங்களோ நம்ம காதை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம தொடர்ந்து ப்ளூடூத்தையோ இல்லை ஹியர்ஃபோன்ஸையோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட காது நிரந்தரமாக கேட்காம போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற அதிக இரைச்சல் நம்ம காதுக்கு டைரெக்டாக போகாதபடி இருக்கிற ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் ஹெட்ஃபோன்ஸு ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே ஃபோன் யூசேஜ் குழந்தைங்க கிட்ட அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. இது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை ரொம்ப பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க ஃபோன்ஸை ரொம்ப பார்க்காம நம்ம லைவான இன்ட்ராக்ஷன்ஸ்ல ஈடுபடுறதும், அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் மாதிரியான நம்ம பிரெயினுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சோஷியல் மீடியா யூசேஜ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் படியில் பேசுகிறவங்க நேரில் அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேசணும், நம்ம பேசினா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்மியாகவே இப்போ இருக்குது. எல்லாருமே சோஷியல் மீடியாலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன்லேயே தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நேரில் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட பேசுகிறத நம்ம ரொம்ப தவிர்த்துடுறோம் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அப்படி இல்லாமல் மனுஷங்க கிட்ட இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. ஈவெண்ட்ஸ்ல, பொது நிகழ்ச்சிகள்ல, மேரேஜ்ல இப்போ டிஜே கான்செர்ட் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி 100 டெசிபலுக்கு கீழே தான் அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நம்மளோட காதுகளுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம எப்படி டீத்துக்கு செக்அப், நம்ம எப்படி ஐ செக்அப் மாதிரி பண்றோமோ அதே மாதிரி இயர்ஸுக்கான செக்அப்புமே நம்ம இயர்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பிறவியிலேருந்தே காது கேட்காதவங்க இயர் மெஷின்ஸ் மூலியமா அவங்களோட சவுண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுப்பாங்கல்ல. அது மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சியால நம்மளுக்கு காது கேட்காம போச்சு அப்படின்னா அந்த மாதிரி எந்த மெஷின்ஸையும் யூஸ் பண்ணி காது கேட்க வைக்க முடியாது அப்படின்றதையும் பொது சுகாதாரத்துறை உறுதியா சொல்லியிருக்காங்க.